ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரவா லட்டு செய்கிறத பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிக்கிற ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஆஃபரோட, அதுவும் ஒரு டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பைமோட் ஷாப்பிங் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ரவா லட்டு செய்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா காய வச்சு வச்சிடலாம். அப்புறம் 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 1 கப் ரவைக்கு ஒரு தேங்காய் போட்டுக்கலாம், ஒரு முடி தேங்காய். அப்புறம் அதில் நட்ஸு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்து போகிறேன். பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி வச்சிடலாம். அப்புறம் 1 கப் ரவைக்கு ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையில் வாசனைக்காக ஏலக்காய் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். அப்புறம் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாதாம் போட்டு அதை எடுத்துட்டு அந்த நெய்லேயே நம்ம ரவையை கொட்டி வறுத்தரலாம். நல்லா வாசனை வர மாதிரி வர அளவுக்கு நல்லா ரவையை வறுத்து எடுத்துக்கணும். அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிட்டு நல்லா வறுபட்டுருச்சு. அப்புறம் தேங்காவை வறுத்து எடுத்துடலாம். ட்ரையாகவே வானலில் போட்டு ட்ரையாகவே வறுத்துடலாம். ஏன்னா தேங்காய் பச்சையாகவே போட்டோம்னா சீக்கிரம் கெட்டுடும் ரவா லட்டு. இது ட்ரை பண்ணி போடும்போது ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் ட்ரை பண்ணிக்கிறோம் தேங்காவே. நல்லா ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையும் கொட்டி கிளறிடலாம். இதெல்லாமே சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். அடுப்பு வச்சு சிம்மில் வச்சு செய்யும் போது தான் அடியில் எதுவும் அடியில் கருகாமல் இருக்கும். அதோட சுகரை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டிங்களா அது உண்டை பிடிக்க முடியாது. அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நட்ஸு ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை நல்லா நுணுக்கி எடுத்துகிட்டு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உண்டை பிடிச்சோம்னா அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம பிடிச்சோம்னா தான் உண்டை வரும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் பொலன்ட்டு உண்டை வராது. அதனால் சூடாகவே உண்டை பிடிச்சி வச்சுருவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். தேங்க்யூ.